Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபேஷியல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது இயற்கையான முறையில் நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி க்ளோயிங்காகவும் பிரைட்னிங்காகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரைடல் ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சாதாரண பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஹோம்மேட் ஃபேஷியல் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப், ஒரு மசாஜ் க்ரீம், அப்புறம் ஒரு ஃபேஸ் பேக், இது மூணுமே நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்கின் கேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் போர்ஸை வந்து நம்ம வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் நமக்கு கை பொறுக்கிற சூப்பில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸை வந்து நல்லா ஒத்தி எடுக்கணும். முகத்தில் வந்து நல்லா அந்த ஹாட் வாட்டரை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, எந்த ஒரு ஃபேஷியல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து நம்ம எப்போயுமே தவறாமல் செய்யணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ரொட்டீன், அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுனா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேன் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஃபேஸ் வந்து கேர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து ரொம்பவே வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் பிரைட்னிங்காகவும் கிடைக்கும் இந்த ஸ்க்ரப்பை. முதல்ல வந்து ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தன் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ ப்ரீ ப்ரைடலாக வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பாடி ஸ்க்ரப்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து இதோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திட்டு நம்ம ஃபுல் பாடி ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கழுத்து பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைத்தில் நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்க்ரப் மட்டுமே வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வீட்லேயே வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஃபேஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா ஜென்ரல் மசாஜ் வந்து நல்லா அப்போர்ட் டைரக்ஷன் நம்ம கொடுத்து நல்லா மசாஜ் ஸ்க்ரப் பண்ணி விடலாம். ஸோ அப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரப்பை நம்ம வந்து ஃபேஸில் ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மசாஜ் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கச்சாலை ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கச்சாலை ஜெல் கூட நீங்கள் வந்து ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அது இல்லை, ஸோ அதனால் நான் ஸ்டோர் பாட் கத்தாழை ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது எந்த விதமான கத்தாழை ஜெல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா வாட்டர் மெலான் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அப்போர்ட் டைரக்ஷனில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளாக கழிச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணுறோம், ஒரு ப்ரீ ப்ரைடல் ட்ரீட்மெண்ட் வந்து வீட்டிலேயே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இது வந்து ரொம்பவே நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், நமக்கு ஒரு ஸ்கின் பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதிமதுரம் பவுடரும் இந்த கடலை மாவு பவுடரும் ரெண்டையும் வந்து சரியான குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ப்ரைடல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து சந்தனம், அதாவது ஹோம்மேட் சந்தனம், நம்ம சந்தனக்கட்டை, நல்ல சுத்தமான சந்தனக்கட்டை வாங்கி அதை வந்து முதல் நாள் இரவே வந்து நல்லா ஊற வச்சுட்டு மறுநாளைக்கு நல்லா உரசி அதுலேருந்து சந்தனம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோம்மேட் ரோஸ் வாட்டர், நம்ம பிளைன் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து சந்தனம் கட்டை இல்லை நம்மகிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த அதிமதுரம், இந்த கடலை மாவு பவுடர் மட்டும் போதும். நல்லா அதை வந்து ஃபேஸ் பேக் வந்து நம்ம போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இயற்கையான முறையில் ஒரு ஹோம்மேட் ஃபேஷியல் கிட் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.